Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஃபாஸ்டர் ஹேர் growth drink தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் குடிக்கக்கூடிய ட்ரிங்க் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஃபோர்த் வீக் குடிக்கக்கூடிய ட்ரிங்க் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய யூசஸ்ல என்னென்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஜூஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மெயினாக எடுத்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டில் வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, பீட்டா கேரட்டின் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலையும் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து 15 to 60 மைக்ரோகிராம் தான் விட்டமின் ஏ இருக்கும். இந்த 15க்கு கீழே கம்மியாகிறப்ப தான் இந்த விட்டமின் ஏ குறைபாடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா அதுக்கான சிம்டம்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பல்லு எலும்பு சம்மந்தமானது அடிக்கடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், வீங்கும், ஸ்கின்னில் வந்து அடிக்கடி ஏதாவது ரேஷஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பீல் ஆகிறது, ஏதாவது ஒரு நோய் ஸ்கின் சம்மந்தமானது அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைம் சரியாக கண் தெரியாது. இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய யூசஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த ஜூஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன், அது 3 பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். பாலில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி இருக்குது. விட்டமின் டி ப்ராப்ளம்னாலேயே நிறைய பேர்த்துக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஈஸியாக நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்ததான் 3 கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டில் இருக்கக்கூடிய தோல் எல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு கேரட் மட்டும் ஆட் பண்ணால் பார்த்தாது, அட்லீஸ்ட் 100 கிராம்ஸாவது இருக்கணும். ஸோ 3 கேரட் எடுத்து அதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் நல்லா சீவி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை குக் பண்ணி சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி பச்சையாக ஜூஸ் ஐட்டமாக எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸுங்கிறது கிடைக்கும். இது நம்ம ஹேருக்கு மட்டும் கிடையாது, ஸ்கின்னுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸுங்கிறது கொடுக்கும். ஸ்கின் எல்லாம் நல்லா ஃபேர் பண்ணி கொடுக்கும். கேரட் எல்லாத்தையும் நல்லா சீவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். வீக்லி ட்வைஸ் இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வரலாம். வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்லேயே நல்லா ஸ்கின்னில் வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸுங்கிறது தெரியும். 1 மந்தில் உங்களுக்கு ஸ்கின் எல்லாமே நல்லா ஃபேர் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து இந்த கேரட் எடுத்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பால், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு சுகர் நிறையா போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதுக்குன்னு ஒயிட் சுகர் ஆட் பண்ண மாட்டேன், நாட்டு சக்கரை தான் அதிகமாக ஆட் பண்ணிக்குவேன். 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். நான் ஃபில்ட்ரு பண்ண மாட்டேன், நான் அப்படியே தான் குடிப்பேன். உங்களுக்கு இப்படியே குடிக்க பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் 11:30 அது ஈவினிங் டைம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கடுத்ததாக பார்க்கக்கூடியது இந்த லெமன் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். லெமன் ஜூஸ் தானு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக நினச்சிடாதீங்க. நிறைய பேர் வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிடுச்சு, நியூ ஹேரே இல்லை, முன்னாடியெல்லாம் மண்டையே தெரியுது, முடியே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போல பிரேக் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வீக்லி ட்வைஸ் இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நியூ ஹேர் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். இது 2 மந்த்லேயே உங்களுக்கு குட்டி குட்டியாக நியூ ஹேர் வளர்ந்தது தெரியும். இந்த விட்டமின் சி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின், ஹேர், நெயிலுக்கு நல்ல விதமான பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கும். இது வந்து கொலஜனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கொலஜன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ ஹேர் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கொலஜன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தின் ஹேர்லேருந்து திக் ஹேராக மாற்றும். நிறைய பேர் ஹேர் எல்லாமே தின்னாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, திக்காக மாறுறதுக்கு வந்து நமக்கு நியூ ஹேர் வளரணும் இல்லையா. ஸோ நியூ ஹேர் வளரக்கு இந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஜூஸ் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. லெமன் புளியாதுன்னு தனியாக ஒன்று இருக்கும், பட் அது இல்லாத டைமில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த லெமன் இருக்குல்லையே அதை வச்சு நல்லா கீழே வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தாவே போதும். இந்த ஜூஸ் நம்ம குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடறோம். லெமன் கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இது மட்டும் கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு கிளாஸில் மாற்றிக்கிறேன். இதுக்கு வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணால் டேஸ்ட் அவ்வளோக்கு நல்லா இருக்காது. ஸோ இது கூட வந்து நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்துருங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதையும் எனக்கு ஃபில்ட்ரு பண்ண பிடிக்காது. நம்ம குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அதை குடிக்கிறப்போ கொஞ்சம் புளிப்பாக இனிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஃபில்ட்ரு பண்ண மாட்டேன், உங்களுக்கு வேணால் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக பார்க்கக்கூடிய ட்ரிங்க் வச்சு நம்ம பொமோகிரானேட் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் வந்து விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி மட்டும் கிடையாது, இதில் மேக்னீஷியம், ஃபோலேட், விட்டமின் கே, விட்டமின் B6, விட்டமின் இ, இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் அடங்கியிருக்கு. இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் கூட ஃபைட் பண்ணி நம்ம டேமேஜ் ஹேரெல்லாம் நல்லா ரிப்பேர் பண்ணி ஸ்மூத்தாக சில்கியாக நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் எல்லாத்துக்கும் கரெக்டாக கிடைக்காம, ஸ்கேல்ப்புக்கு போய் பிளட் சர்க்குலேஷனில் கரெக்டாக கிடைக்காம ஹேர் ஃபால்ங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நிறைய பேர் யோகாலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா.
அந்த மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி கொடுக்காம நமக்கு வந்து ஸ்கேல்ப்புக்கு எல்லா இடத்துக்கும் போய் பிளட் சர்க்குலேஷன் கொடுத்து நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஹேர் கொடுக்குறக்கு இந்த ஜூஸ் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டேமேஜான ஹேரையெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக வச்சுக்கும். ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஜூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து அதை வெட்டி அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மாதுளையில் இருக்கிற அந்த சீட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றினது அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் பிடிக்குன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தது இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பொமோகிரானட் ஜூஸ் இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த ஒவ்வொரு ஜூஸும் நமக்கு ஒவ்வொரு விதமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.